பழனிசாமி குறித்தும் சரி, அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகும் சரி, அண்ணாமலை என்ன பேசினார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு முதலமைச்சர் திரு பழனிசாமி தான் அப்படின்னு மேடையிலேயே முழங்கி இருக்கிறார். விஜய் அப்படின்ற ஃபோர்ஸ் வந்ததுக்கு பிறகு அவருக்குண்டான நெருக்கடியை இது காட்டுதா? இல்ல, அண்ணாமலை முதல்ல இபிஎஸ் வரக்கூடிய அன்னைக்கே ஸ்டேஜில் இருந்தார். அன்னைக்கே அமித்ஷா இதைத்தான் சொன்னார். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு ஏர்போர்ட்டில் ஒரு இதை சொன்னார். நான் பதிவு கூட பண்ணினேன் அவர் முன்னாடி கூட. அதற்கு பிறகு நெல்லை மாநாட்டில் சொன்னார். இப்போ அதில் சொல்கிறாரு. இதை சொல்கிறதுக்கு மேலிடத்துலேருந்து அவருக்கு உங்களுக்கு பெரிய உங்கள் செல்வாக்கு உங்கள் ஆதரவாளர்கள்லாம் எதிராக இருக்கிறாங்க, அதனால் கூட்டணியை நீங்கள் சபடேஜ் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றம் உங்களுக்கு வராண்டாங்கிற இது மேலிடத்துலேருந்து அவருக்கு கூறியிருக்கலாம். அந்த அடிப்படையில் நான் இந்த கூட்டணியை கெடுக்க நினைக்கலைங்கிற அடிப்படையில் அவர் பேசியிருக்கலாம். இதில் விஜய் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுனதும், என்டிஏக்குள்ளே போட்டியிட்ட டிடிவி தினகரன் இப்பொழுது பலம் நிரூபிக்காத விஜய் ஒரு ஆப்ஷனாட்டு அவர் காட்டுறதையும் பொருத்தி பார்த்தா அது தவறுன்னு அரசியலில் சொல்ல மாட்டேன். ஏன்னா பலம் நிரூபிக்காத விஜயை இதுவரை டிடிவி தினகரன் அங்கீகரித்து பேசலை. ஆனால் இப்போ அவர் எல்லாரும் சொல்கிறாங்க, என்னோட கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, நண்பர்கள் சொல்கிறாங்க, அவர் விஜயகாந்தின் தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு சொல்லிக்கிட்டு இதை நீங்கள் உடனே கூட்டணின்னு நீங்கள் எடுத்துடாதீங்கன்னு தினகரன் சொல்கிறாருன்னா அவர் திமுகவோட கூட்டணி போக முடியாத நிலைமை. தென் என்டிஏக்குள்ளே அவருக்கு பிரதமர் வரும்போது அந்த இதுக்குள்ளே அவரால் பிரதமரை வரவேற்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவர் வேற அலுவல் காரணமாக இருந்ததை நாம் பார்த்தோம். ஸோ இந்த கட்டத்துக்குள்ளே விஜயை ஒரு சிஎம் கேண்டிடேட் ஆப்ஷனாட்டு நம்ம எடுப்போங்கிறதுல டிடிவி தினகரன் எடுத்திருக்கிறாரு. அது நான் இது கூட்டணின்னு யாரும் நினைக்காண்டாங்கிற அந்த வார்த்தையை சொல்லும்போது கூட என்னுடைய சூழ்நிலையில் அன்டெஸ்டட் விஜயை கூட நான் சிஎம் கேண்டிடேட்டாக ஏற்றுக்கிறதுக்கு தயாருங்கிறதும், அவருக்கு ஒரு வாக்கு வலிமைங்கிறது அவர் விஜயகாந்துக்கு இணையானவராட்டு நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அந்தஸ்தை டிடிவி தினகரன் கொடுக்குறாரு. இது என்டிஏ கூட்டணி கட்சிகளும் அவங்க சிஎம்மை ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டிய நிர்பந்தமும் அவங்களுக்கு வருது. இந்த இடத்துக்குள்ள பிரேமலதா அம்மையார் அந்த அந்தஸ்தை விஜய்க்கு கொடுக்கல. நிரூபிச்சம்பரவு தான் அது வாக்குங்கிற அடிப்படையில் தான் அவங்க வார்த்தைகள் இருந்தது. ஓபிஎஸ் அவர்களும் பொறுத்த அளவில் கூட அவர் கடுமையாக பேசினதையும் நேர்மறையாக அந்த மாநாட்டில் எதுவும் இல்லைங்கிறதையும் ஓபிஎஸ் பதிவு பண்ணார். பிரேமலதா அம்மையார் ஓபிஎஸ் அந்த விஜய் பற்றிய கருத்தில் இருந்து தினகரன் கூறிய கருத்து மாறுபட்டு இருக்குது. அவர் விஜய் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறார். அந்த இடத்துக்குள்ள என்டிஏக்குள்ள சிஎம் கேண்டிடேட்டுங்கிறது ஏற்கனவே அது சொல்லப்பட்டது தான். அமித்ஷா டே ஒன்னே சொன்னது தான். அதில் குழப்பம் இருக்குங்கிறத காட்டக்கூடாதுங்கிறதுல என்டிஏயும் செயல்படுறாங்கிறது ஏற்புடையதான். இல்லை, இப்போ நீங்கள் கூறியதை போல திரு அண்ணாமலை அவர்கள் தானாக பேசவில்லை, தேசிய தலைமை சொல்லியிருக்கு அப்படின்னாலுமே விஜய் அப்படின்றத தேசிய தலைமை ஒரு ஃபோர்ஸாக எடுத்துக்கிறாங்களா? அலர்ட்டாக இருக்கிறதுல தவறு இல்லையா? நீங்கள் என்டிஏல உள்ள ஒரு கூட்டணி கட்சியே பலன் நிரூபிக்காத விஜயை ஏற்றுக்கிட தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த இடத்துக்குள்ள சிஎம் கேண்டிடேட்டாக நம்ம கூட்டணியில் என்டிஏக்குள்ளே வந்துட்டார். 20% வாக்கில் வந்தார். 26லையும் கூட்டணி இல்லை, 29லையும் கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் ஒரு ஆன்டி பிஜேபியை இன்க்ரீஸ் பண்ணணுன்னு கம்யூனிஸ்ட் போன்றவங்களாம் சொல்லும்போது இவர் தன்னோட நிலைப்பாட்டிலிருந்து மாறி பழனிசாமி பல்ட்டிசாமி ஆகி உள்ளே வந்திருக்காருன்னு சொல்லும்போது 20% வாக்கு பலம் கொண்டவரை ப்ரொஜெக்ட் பண்ணி தான் அவங்க வராங்க. அதை எம்பசிஸ் பண்ணுறது அரசியல் ரீதியாட்டும் சரியானதாக தானே இருக்க முடியும். சரி, இப்போ அதிமுக பாஜக கூட்டணியுடைய இந்த தேர்தல் வியூகத்தில் இந்த வருகைக்கு பிறகு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா? இந்த வருகைக்கு பிறகுன்னு மாற்றம் இல்லை. அவங்க எப்படியுமே தோத்தவங்க, ரெண்டு பேருமே தனித்தனி நின்று தோத்தவங்க. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகுமே கூட திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக ஆட்சிக்கு வரும்னே நேரடியா பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அப்போ கூட்டணினால மாறிட்டாரு அப்படின்னா அப்போதுந்தே மாறி அவர் பேசின பேச்சை பார்த்தா இன்டர்பிரட் பண்ணலாம். அது இப்ப தேவையில்லை. அவர் வெளிப்படையா எடப்பாடியை முதல்வர்னு சொன்ன பிறகு அது தேவையில்லை. இந்த கூட்டணிக்குள்ள லிட்மஸ் டெஸ்ட் என்னன்னு சொன்னா சீட் ஷேரிங் தான். சீட் ஷேரிங்கில் தான் இந்த கூட்டணி நகர்ப்புற உள்ளாட்சியில் உடஞ்சுது. 2% சீட்டு தான் தர முடியும்னு எடப்பாடி பழனிசாமி சேலத்துக்கு கிளம்பி போயிட்டார். ஓபிஎஸ் 5% கொடுக்கலான்னு சொன்னார். அந்த இடத்துக்குள்ள கூட்டணி முறியவும் அமித்ஷா தமிழ்நாடு ஃபுல்லாக கேண்டிடேட்டை போடுங்கன்னு அண்ணாமலைகிட்ட சொல்லி அண்ணாமலை 45% உட்பட்ட கேண்டிடேட்டை போட்டு 5% வாக்கெடுத்தார். 2024 மோடி பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்து 3வது முறை மோடி பிரதமராக வருவார், 330 சீட்டு வெற்றி பெறுவார்னு சொன்னாப்புல.
அதற்கு பிறகு இங்கே வரும்போது சீட் ஷேரிங்கில் 6 சீட்டுக்கு மேலே தர முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லவும், இப்போ 12 சீட்டு அண்ணாமலை கேட்கவும் அதில் ஒரு பிரச்சனை வந்தது. அந்த உடஞ்சு போச்சு அந்த அணி. இப்போ அமித்ஷா வந்து 18% இந்தியன்னு சொல்லவும் 21% அதிமுகன்னு சொல்லியிருக்கிறாரு. இது எந்த அடிப்படையில் ஒரு சொல்றாரு, எந்த வகையில் சீட் ஷேரிங் இருக்குங்கிறது போக போக தெரியும். பெரிய கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறதுல எந்த டிஸ்பியூட்டும் இல்லை. சரி, குறுக்கிட விரும்புனீங்க திரு கே.சி. பழனிசாமி. அதாவது அண்ணாமலை இந்த கருத்தை எடப்பாடி பழனிசாமியை ஆட்சியில் அமர்த்துவதற்கு, முதலமைச்சர் ஆக்குவதற்கு நாம் கடுமையாக உழைக்கணும், இது வந்து ஒரு மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு செயல். திரு அமித்ஷா அவர்களது சமீபத்திய தமிழகத்தினுடைய பயணம் எல்லாத்துலேயும் சரி, டெல்லியில் அவர் தமிழ் அந்த தினத்தந்தி, தினமலர் மற்ற ஆங்கில பத்திரிகைகள் கொடுத்த பேட்டியிலையும் சரி, கூட்டணி ஆட்சி என்பதை உறுதிபட தெளிவாக பல முறை சொல்லிவிட்டார். அப்போ இருந்த எதிர்பார்ப்பு, நம்ம பல விவாதங்களில் பேசுகிற பொழுதே அமித்ஷா அவர்கள் மூலமாக கூட்டணி ஆட்சி இல்லை, இது அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்பதை அமித்ஷா மூலமாக தெளிவுபடுத்த வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டு வாக்காளர்களிடத்தில், அதிமுக தொண்டர்களிடத்தில் அதிகமாக இருக்கு. இதில் வந்து மெட்டீரியலிஸ்டிக், அதாவது இந்த தேர்தலை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடியது, நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜக ஆட்சியில் பங்கெடுப்பதை தமிழ்நாட்டு மக்கள் எந்த காலத்திலேயும் அனுமதிக்க மாட்டாங்க. அதை மடைமாற்றம் செய்வதற்கு இந்த முறை அண்ணாமலையை விட்டு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று அறிவித்து அதை ஒரு பேசும் பொருள் ஆக்கி இந்த கூட்டணி ஆட்சியை பற்றிய அந்த விவாதங்களை இவர்கள் தவிர்த்திருக்கிறார். திரு ரவீந்திரன், அப்படிதான் பார்க்கணுமா? இல்ல, நான் கூட்டணி ஆட்சிங்கிறத அந்த இதுல நண்பர் பேசுறாரு, அது அவரு கருத்து. திராவிட இயக்க பற்றாளர் அவரு. எம்ஜிஆர் ஒரு திராவிட இயக்கம் ஆட்சியில் இருக்கணும், இன்னொரு திராவிட இயக்கம் எதிர்கட்சியா இருக்கணும்னு சொன்ன எம்ஜிஆருக்கு தொண்டர் அவர் அந்த உணர்வுல பேசுறது இயல்பானதுதான். நான் அந்த கூட்டணி ஆட்சிங்கிற இதுக்குள்ளே கான்செப்டுக்குள்ளே வரல. ஜெயித்தா தான் கூட்டணி ஆட்சி, அது இல்லாம கூட்டணி ஆட்சிங்கிறது வெறும் வார்த்தை தான். இல்ல, திரு பழனிசாமியுடைய பெயரை திரு அமித்ஷா அவர்கள் சொல்வதில் என்ன தயக்கம்? ஏற்கனவே வரும்போதுமே இந்த கேள்வி எழுப்பப்பட்டது. முதல்வர் அமித்ஷா ஏற்கனவே சொல்லிட்டாரு, அமித்ஷா சொல்லிட்டாரு, மோடி தான் அதை சொல்லல. சமீபத்தில் நடந்த நெல்லை மாநாட்டில் சொல்லல. ஒவ்வொரு தடவையும் சொல்லணும்னு பிரச்சனை இல்லை. 2 தடவை சீட் ஷேரிங்ல முடிஞ்சதுனால சீட் ஷேரிங் பலத்தின் அடிப்படையில் வேணும்னு பாஜகவில் ஒரு தரப்பு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. எப்படியாவது கூட்டணி உடஞ்சிடக்கூடாது, கூட்டணி நீடிக்கணும்னு இன்னொரு தரப்பு பாஜகவில் இருக்கிறாங்க. இப்ப சீட் ஷேரிங் தான் அங்க பிரச்சனைன்னு நான் பாக்குறேனே தவிர ஆட்சியில பங்குன்னு இல்லாத ஒண்ணுக்கு போய் என்ன அதுல இருக்குங்கிறதா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. சீட் ஷேரிங் தான் அங்க மேட்டர்.